அன்றாட வாழ்க்கையின் சலிப்பூட்டும் வேலைகள், முடிவே இல்லாத குடும்ப பொறுப்புகள், இஎம்ஐ கட்ட வேண்டிய நெருக்கடிகள், இவை எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு தொலைதூரத்தில் உள்ள ஒரு அமைதியான மலைமுகட்டுக்கோ அல்லது காட்டுக்கோ சென்றுவிட்டால் முழு நிம்மதி கிடைத்துவிடும் என்று என்றாவது ஒரு நாள் நீங்கள் நினைத்ததுண்டா? நிச்சயமாக. அப்படி தோன்றியிருந்தால் நீங்கள் மட்டும் தனியால் இல்லை. நம்மள் பலருக்கும் இந்த எண்ணம் அவ்வப்போது வருவது இயற்கைதான். ஆமாம். ஆனால் இப்படி கடமைகளிலிருந்து விலகி ஓடுவதுதான் உண்மையான துறவரமா? பொறுப்புகளை தட்டி கழித்துவிட்டு செல்வதுதான் மன அமைதிக்கான ஒரே வழியா? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்று நாம் தேடப்போகிறோம். இன்று நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய குறிப்புகள் மற்றும் ஆதாரங்களை வைத்து ஒரு மிக முக்கியமான விரிவான அலசலை நாம் செய்யப்போகிறோம். ஆம். பகவத்கீதையின் உச்சக்கட்ட அத்தியாயமான 18வது அத்தியாயத்தை, அதாவது மோக்ஷ சந்நியாச யோகத்தை அடிப்படையாக வைத்து உண்மையான விடுதலை என்றால் என்ன என்பதை உங்களுக்காக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். கீதையின் முந்தைய 17 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட அத்தனை தத்துவங்களின் முழுமையான சுருக்கமே இந்த 18வது அத்தியாயம் என்பதை நீங்கள் கொடுத்த குறிப்புகள் மிக தெளிவாக காட்டுகின்றன. அதாவது ஒரு பிரம்மாண்டமான தத்துவ பயணத்தின் இறுதி இலக்கு என்று சொல்லலாமா? கண்டிப்பாக. இந்த இறுதி கட்டத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருகிறது. சந்நியாசம் மற்றும் தியாகம், இந்த 2 வார்த்தைகளுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசத்தை எனக்கு விளக்குங்கள் என்று அவன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான். நாம் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்விதான் அவனுக்கும் வந்திருக்கிறது. வெளிப்பார்வைக்கு இந்த 2 சொற்களுமே எல்லாவற்றையும் விட்டுவிடுவது என்ற ஒரே அர்த்தத்தை தருவது போலதானே தோன்றுகின்றன. உண்மைதான். இதில்தான் கிருஷ்ணர் ஒரு மிக நுட்பமான, உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புதிய விளக்கத்தை அளிக்கிறார். அது என்ன விளக்கம்? நீங்கள் கொடுத்த குறிப்புகளிலிருந்து நான் படித்து பார்த்தவரை எதையாவது விட்டுவிடுவதுதான் சந்நியாசம் என்று நாம் எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் எதை விடுவிப்பது என்பதில் ஒரு மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது, இல்லையா? சரியாக சொன்னீர்கள். உலகச் செயல்களையும் கடமைகளையும் கடினமாக இருக்கிறது என்று பயந்தோ அல்லது சோம்பேறித்தனத்தாலோ துறந்துவிட்டு காட்டுக்கு ஓடுவலை கிருஷ்ணர் உண்மையான துறவரம் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஓ, அப்படியானால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடுவது துறவரம் இல்லையா? இல்லை. அதை அவர் தாமச சந்நியாசம் அல்லது ராஜச சந்நியாசம் என்று மிகவும் கீழான நிலையில் வைக்கிறார். அப்படியென்றால் உண்மையான துறவரம் என்பது என்ன? உண்மையான துறவரம் என்பது செயல்களை விடுவதல்ல. உங்களுக்கு விதிக்கப்பட்ட செயல்களை, அது அலுவலக வேலையாக இருக்கலாம் அல்லது குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், அதை மிகச் சிறப்பாக செய்துவிட்டு அதன் பலன்கள் மீதான எதிர்பார்ப்பை மட்டும் மனதளவில் கைவிடுவதுதான் உண்மையான சாத்வீக சந்நியாசம் என்கிறார். அதாவது ரிசல்ட்ட பற்றி கவலைப்படாம செய்யும் வேலையில் முழுமையாக ஈடுபாடு காட்டுவது. இதைத்தான் சாஸ்திரம் கர்ம பல தியாகம் என்று சொல்கிறது, சரியா? மிகச்சரி. கர்ம பல தியாகம், பலனை துறப்பது. ஒரு நிமிடம் காத்திருங்கள். இது கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஒரு சிறந்த தத்துவமாக தோன்றுகிறது. ஆனால் இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களைப் போன்றோ என்னை போன்றோ அன்றாட வாழ்வில் போராடும் ஒருவருக்கு இது எப்படி சாத்தியமாகும்? என்ன சிரமம் என்று நினைக்கிறீர்கள்? பலனை சற்றும் எதிர்பார்க்காமல் ஒருவர் எப்படி ஒரு செயலை செய்ய முடியும்? உதாரணமாக, நான் ஒரு தச்சர் என்று வைத்துக்கொள்வோம். நான் ஒரு நாற்காலியை செய்யத் தொடங்குகிறேன். சரி. அந்த நாற்காலி எப்படி அழகாக வரப்போகிறது என்ற கற்பனையோ, அது விற்றால் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போ இல்லாவிட்டால் நான் எப்படி மரத்தை ஈடுபாட்டோடு செதுக்குவேன்? ரிசல்ட் மேல் ஆசை இல்லாவிட்டால் மோட்டிவேஷன் எங்கேருந்து வரும்? இது மிகச் சிறப்பான கேள்வி. இந்த குழப்பம் பலருக்கும் வருவதுதான். ஆனால் கிருஷ்ணர் இங்கே திட்டமிடுவதையோ அல்லது இலக்கை நிர்ணயிப்பதையோ விட்டுவிடச் சொல்லவில்லை. ஓ, இலக்கு நிர்ணயிக்கலாம் என்கிறாரா? நிச்சயமாக. ஒரு தச்சர் நாற்காலியை செய்யும்போது அதற்கான வரைபடமும் அது எப்படி வரவேண்டும் என்ற இலக்கும் அவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இலக்கில்லாமல் எந்த செயலும் நடக்காது. பின் எங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது? எதிர்பார்ப்பு எப்போது பிரச்சனையாக மாறுகிறது என்பதை கவனியுங்கள். இந்த நாற்காலியை விற்று நான் பெரிய கோடீஸ்வரன் ஆவேன், ஒருவேளை இது சரியாக வராவிட்டால் என் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளிலும் கவலைகளிலும் மனம் சிக்கிக்கொள்கிறதே, அதைத்தான் கிருஷ்ணர் நம்மை கட்டிப்போடும் எதிர்பார்ப்புகள் என்கிறார். ஆஹா, இலக்கு வைப்பது தவறில்லை. ஆனால் அந்த இலக்கின் முடிவை வைத்து என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அடையாளத்தையும் தீர்மானிப்பதுதான் தவறு என்கிறீர்கள். 100% சரி. வேலையை செய்வதில் உங்கள் முழு ஈடுபாடும் இருக்க வேண்டும். ஆனால் அதன் இறுதி முடிவு உங்கள் கையில் மட்டுமில்லை, அது இயற்கையின் அல்லது பிரபஞ்சத்தின் கையில் உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆஹா, வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் மனதை சமநிலையில் வைத்துக் கொள்வது அவசியம். ஆமாம், இந்த சமநிலைதான் சமத்துவம். இதுதான் உண்மையான கர்மயோகம். சே,
பலன் மீது பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் செய்கிற வேலையின் வெற்றி தோல்விக்கு நான் மட்டுமே முழு பொறுப்பில்லை என்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைதான். ஆனால் இது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். நீங்கள் எங்களுக்கு அளித்த குறிப்புகளில் ஒரு செயல் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி கீதை மிக ஆழமாக பகுப்பாய்வு செய்திருப்பதை நான் பார்த்தேன். நாம் ஒரு செயலைச் செய்கிறோம் என்று நினைக்கும்போது உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது? இங்கேதான் சாங்கிய தத்துவத்தின் மிக முக்கியமான அறிவியல் பூர்வமான ஒரு கோட்பாட்டை கிருஷ்ணர் முன்வைக்கிறார். உலகில் எந்த ஒரு செயல் நடைபெற வேண்டுமானாலும் அதற்கு 5 பௌதிக கூறுகள் அவசியம் என்றவர் விளக்குகிறார். 5 கூறுகளா? அவை என்னென்ன? முதலாவது அதிஷ்டானம், அதாவது இந்த உடல். இரண்டாவது கர்த்தா, இந்த வேலையை நான் தான் செய்கிறேன் என்று நினைக்கும் நமது அகங்காரம். உடல் மற்றும் அகங்காரம். அடுத்து மூன்றாவது கரணம், செயலை செய்ய உதவும் கருவிகள் மற்றும் நமது ஐம்புலன்கள். நான்காவது சேஷ்டா, நாம் போடும் தொடர்ச்சியான முயற்சிகள் அல்லது இயக்கங்கள். சரி, 4 ஆகிவிட்டது. 5வது என்ன? இறுதியாக 5வது மிக முக்கியமானது, தெய்வம். அதாவது நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டு சரியாக செய்தாலும் இறுதி முடிவை தீர்மானிக்கும் பிரபஞ்ச விதி அல்லது இயற்கை அமைப்பு. இதை நான் இப்படி ஒரு நடைமுறை உதாரணத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனியை தொடங்குகிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுங்கள். அந்த பிசினஸை நீங்கள் உங்கள் உடல் உழைப்பை கொடுத்து செய்கிறீர்கள். அது அதிஷ்டானம். நான் தான் இந்த கம்பெனியின் ஃபவுண்டர் என்ற பெருமையோடு செய்கிறீர்கள். அது கர்த்தா. சரியாக பொருந்தி வருகிறது. உங்களிடம் உள்ள லேப்டாப், சாஃப்ட்வேர் மற்றும் உங்கள் மூளையை பயன்படுத்துகிறீர்கள். அது கரணம். இரவு பகலாக விழித்து கோடிங் எழுதுகிறீர்கள், மார்க்கெட்டிங் செய்கிறீர்கள். அது சேஷ்டா. எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. ஆனால் திடீரென்று எதிர்பாராமல் ஒரு உலகளாவிய பெருந்தொற்று வருகிறது அல்லது மார்க்கெட் வீழ்ச்சி அடைகிறது. சரியாக சொன்னீர்கள். உங்கள் பிசினஸ் தோல்வியடைகிறது. இந்த எதிர்பாராத பெருந்தொற்று அல்லது மார்க்கெட் மாற்றம்தான் நீங்கள் சொன்ன அந்த 5வது கூறான தெய்வம் அல்லது பிரபஞ்ச விதி. சரியா? மிகச்சரியான உதாரணம். இந்த 5 கூறுகளுமே பௌதீகமானவை. இதில் 5வது கூறான தெய்வம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உணர்ந்தால்தான் பிசினஸ் தோற்றால் நான் முற்றிலுமாக அழிந்துவிட்டேன் என்று உங்கள் அகங்காரம் நொறுங்காது. ஆமாம், நான் மட்டும்தான் காரணம் என்று நினைக்கும்போதுதான் இவ்வளவு வலியும் வருகிறது. உண்மைதான். இந்த 5ம் சேர்ந்துதான் செயலை செய்கின்றன. ஆனால் இந்த 5 கூறுகளுக்கும் பின்னால் ஆத்மா, அதாவது உண்மையான நான் என்ற உணர்வு ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மாவிற்கும் இந்த செயல்களுக்கும் என்ன தொடர்பு? எந்த தொடர்பும் இல்லை. அந்த ஆத்மா எதையும் செய்யாத அகர்த்தா மற்றும் எந்த பலனையும் அனுபவிக்காத அபோக்தா என்று கிருஷ்ணர் விளக்குகிறார். அதாவது ஆத்மா செயல் புரியாதது, பலனை அனுபவிக்காதது. இதை நான் இப்படி புரிஞ்சு கொள்ளலாமா? சொல்லுங்கள். ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாடும் ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் தலையில் VR ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு ஒரு போர் வீரனைப் போல விளையாடுகிறார். கேமில் எதிரி அவரை வெட்டும்போது நிஜத்தில் சோஃபாவை உட்கார்ந்திருக்கும் இவர் வலியில் துடிப்பதைப் போல உடல் சிலிர்க்கிறார், அழுகிறார். அந்த கேமில் உள்ள அவதாரப்படும் கஷ்டங்களையெல்லாம் தன்னுடைய கஷ்டங்களாகவே நினைத்துக் கொள்கிறார். மிக அருமையான ஒப்பீடு. இதுதான் தேகாபிமானம், அதாவது உடல்தான் நான் என்ற கர்வம் அல்லவா? தான் சோஃபாவில் பாதுகாப்பாக உட்கார்ந்திருக்கும் ஒரு மனிதன் கேமில் நடக்கும் வெற்றி தோல்விகள் தன்னை பாதிக்காது என்று அவர் உணர்வதுதான் ஆத்ம ஞானம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அற்புதமான ஒப்பீடு. நீங்கள் கூறிய அந்த VR கேம் விளையாடும் நபரைப் போலதான் நாம் அனைவரும் இந்த உடலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நிஜமாகவே அப்படிதான் வாழ்கிறோம். இந்த உடல்தான் நான் தான் இந்த செயலை செய்தேன் என்ற அறியாமையும் கர்வமும் இருக்கும் வரைதான் கர்ம வினைகளும் பாவ புண்ணியங்களும் நம்மை தொடரும். இதையே வேறு எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரு நாடக மேடையில் நடக்கும் காட்சிகளை கற்பனை செய்து பாருங்கள். மேடையில் பல நடிகர்கள் சண்டையிடுகிறார்கள், சிரிக்கிறார்கள், அழுகிறார்கள். சரி. இந்த நாடகத்திற்கு மேலே உள்ள ஒரு மின்விளக்கு ஒளியோட்டுகிறது. அந்த மின்விளக்கின் ஒளி இல்லாமல் நாடகம் நடக்காது. ஆனால் அந்த நாடகத்தின் வெற்றியோ தோல்வியோ அந்த மின்விளக்கை சற்றும் பாதித்ததில்லை. ஓ, ஆத்மா அந்த மின்விளக்கு போலவா? ஆமா, அதுபோலத்தான் நமது உடல், மனம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் ஆத்மா வெறும் சாட்சியாக, ஒளியூட்டுபவராக மட்டுமே உள்ளது. ஆத்மா செயல்களுக்கு அப்பாற்பட்டது, அது வெறும் சாட்சி என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் எப்போதும் அந்த VR ஹெட்செட்டை கழற்றி வைத்துவிட்டு சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் மனநிலையில் இருப்பதில்லையே. அதுதான் மனித இயல்பு.
ஆபீஸில் ஒரு இமெயில் வந்தால் கோபம் வருகிறது, யாராவது பாராட்டினால் சந்தோஷம் வருகிறது, மனநிலைகள் நிமிடத்திற்கு நிமிடம் மாறுகின்றனவே. இதை எப்படி அளவிடுவது? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்காகத்தான் முக்குணங்களின் அடிப்படையில் மனித இயல்பை கிருஷ்ணர் மிக நுட்பமாக பகுப்பாய்வு செய்கிறார். இது உங்களின் அன்றாட வாழ்வை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவும் ஒரு மிகச் சிறந்த சைக்காலஜி டூல் என்று சொல்லலாம். முக்குணங்கள், அதாவது சாத்வீகம், ராஜசம், தாமசம் இல்லையா? ஆம், மனிதர்களின் குணங்களை சாத்வீகம் அதாவது தூய்மை மற்றும் அமைதி, ராஜசம் அதாவது பேராசை மற்றும் அதிவேகம், தாமசம் அதாவது சோம்பல் மற்றும் அறியாமை என 3 பிரிவுகளாக பிரிக்கிறார். மற்றும் தேடும் மகிழ்ச்சி ஆகிய 6 விஷயங்களையும் இந்த முக்குணங்களின் அடிப்படையில் அவர் விளக்குகிறார். இந்த 6 விஷயங்களில் நீங்கள் கொடுத்த குறிப்புகளில் சுகம் அல்லது மகிழ்ச்சி என்பதை முக்குணங்களாக பிரித்திருப்பது என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் நாம் காலையில் எழுந்து வேலைக்கு ஓடுவதிலிருந்து இரவில் தூங்கும் வரை அனைத்தையும் மகிழ்ச்சியை தேடித்தானே செய்கிறோம். இது எப்படி முக்குணங்களால் வேறுபடுகிறது? மிக எளிதாக சொல்லலாம். தாமசிக சுகம் என்பது தூக்கம், சோம்பேறித்தனம் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் வருவது. அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு மயக்க நிலையில்தான் இருக்கும். அது வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். சரி, அடுத்தது ராஜசீக சுகம். ராஜசீக சுகம் என்பது நமது புலன்களுக்கும் வெளி உலகப் பொருட்களுக்கும் ஏற்படும் தொடர்பால் வருவது. ஆரம்பத்தில் இது அமிர்தம் போல தோன்றும், ஆனால் முடிவில் விஷமாக மாறும். ஆமா, இதை நம்மால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சோர்வாக இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் மணிக்கணக்கில் ஸ்க்ரோல் செய்வதோ அல்லது அளவுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது, சரியாக சொன்னீர்கள். அந்த நேரத்திற்கு அது அமிர்தம் போல மூளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் 1 மணி நேரம் கழித்து ஐயோ நேரத்தை வீணாக்கிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியோ அல்லது உடல்நல பாதிப்போ ஏற்படும்போது அது விஷமாக மாறிவிடுகிறதல்லவா? இது ராஜசிக மற்றும் தாமசிக சுகம். ஆமா. அப்படியானால் சாத்வீக சுகம் என்பது எப்படி இருக்கும்? சாத்விக சுகம் என்பது ராஜசிக சுகத்திற்கு நேர் எதிர்மாறானது. அது ஆரம்பத்தில் விஷம் போல கசக்கும், ஆனால் முடிவில் அமிர்தமாக இனிக்கும். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி ஆத்மாவில் திளைப்பதால் வருவது இது. ஆஹா, அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வதோ அல்லது மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வதோ ஆரம்பத்தில் மிக கடினமாக இருக்கும், கசக்கும். அலாரத்தை அணைத்துவிட்டு தூங்கலாமா என்றுதான் தோன்றும். ஆமா, ஆனால் அந்த ஆரம்ப கசப்பை தாண்டி நீங்கள் அந்த செயலை செய்து முடித்ததும் அது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் என்ற அமிர்தத்தை தரும், ஒரு ஆழமான திருப்தியை தரும் இல்லையா? கண்டிப்பாக. சாத்வீக மகிழ்ச்சிக்கு நாம் முன்கூட்டியே விலை கொடுக்க வேண்டும். ராஜசிக மகிழ்ச்சியில் ஆரம்பத்தில் இலவசமாக கிடைப்பது போல் தோன்றி வட்டியும் முதலுமாக நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளும். மிக துல்லியமான விளக்கம். பகவத்கீதையின் நோக்கம் என்னவென்றால், நமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் எந்த குணத்தால் உந்தப்படுகிறோம் என்பதை விழிப்புணர்வுடன் கவனிக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு செயலின் போதும் சுயபரிசோதனை செய்ய வேண்டும். ஆமாம், உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இப்போது எடுக்கும் முடிவு ராஜசிகமானதா அல்லது சாத்விகமானதா என்று. தாமசிக மற்றும் ராஜசிக குணங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு சாத்விக குணத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். மனம் சாத்வீக நிலையில் நிலை பெறும்போதுதான் அது தெளிவடைகிறது இல்லையா? சரி, முக்குணங்களின் இயல்பை புரிந்து கொண்டோம். நான் என்னதான் சாத்விகமாக மாற முயற்சித்தாலும் என் இயல்புக்கேற்ற ஒரு வேலை இருக்கிறதே. இந்த ஞானத்தை நமது வாழ்வியலில் எப்படி செயல்படுத்துவது? இங்கேதான் ஸ்வதர்மம் என்ற கருத்து வருகிறது. ஒவ்வொரு மனிதனும் தங்களின் உள்ளார்ந்த இயற்கை குணத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற கடமையை செய்ய வேண்டும். இன்னொருவரின் வேலையை பார்த்து காப்பியடிக்க கூடாது. அதாவது நமக்கான கடமையை நாமே செய்ய வேண்டும். ஆம், ஆனால் அந்த கடமையை எப்படி செய்வது என்பதுதான் முக்கியம். உங்கள் வேலையை, அது வீட்டை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கார்ப்பரேட் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அதை முழு ஈடுபாட்டோடு பிரபஞ்சத்திற்கு செய்யும் சேவையாக, அதாவது ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த சாதாரண செயலே கர்மயோகமாக மாறுகிறது என்கிறீர்கள். ஆமாம். அதேபோல அந்த செயலின் விளைவாக வெற்றி கிடைக்கிறதோ தோல்வி கிடைக்கிறதோ அதை எந்தவிதமான எதிர்ப்பும் இன்றி சமநிலையோடு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரசாதத்தை நாம் குறை கூறுவதில்லையே, அதுபோல. ஒரு நிமிடம் காத்திருங்கள். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. இந்த குறிப்புகளை படித்து பார்த்த பலருக்கும் இந்த குழப்பம் வந்திருக்கும். என்ன முரண்பாடு?
கீதையின் ஆரம்பம் முதல் உன் ஸ்வதர்மத்தை செய், உன் கடமையை செய் என்று அர்ஜுனனை போரிடத் தூண்டிய கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்தின் இறுதிப் பகுதியில் மிக முக்கியமான 66வது ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா என்பதை சொல்கிறீர்களா? ஆமாம், அதேதான். அதாவது அனைத்து தர்மங்களையும் கைவிட்டு என்னையே சரணடைய என்று சொல்கிறாரே. இது முற்றிலும் முரண்பாடாக இல்லையா? இதுவரை தர்மத்தை செவ்வனை செய்யச் சொன்னவர் இப்போது ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிடச் சொல்கிறார்? கீதையின் மிக முக்கியமான, அதே சமயம் பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு ஸ்லோகம். இது மேலோட்டமாக பார்க்கும்போது முரண்பாடாக தோன்றலாம். பின் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இங்கே கிருஷ்ணர் தர்மங்களை விடுவது என்று கூறுவது அன்றாட கடமைகளை விட்டுவிட்டு சும்மா இருப்பதை குறிக்காது. நீங்கள் தொடர்ச்சியாக கர்மயோகியாக வாழ்ந்து பலன் மீது பற்றில்லாமல் செயல்களை செய்து உங்கள் மனம் தூய்மை அடைந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். சரி, மனம் தூய்மையாகிவிட்டது, அப்புறம்? அந்த நிலையில் நான் இந்த உடல், நான் இந்த செயலை செய்கிறேன், நான் இவ்வளவு பெரிய ஆள் என்ற அந்த அகங்காரம் இருக்கிறதே, அந்த அகங்காரத்தை கைவிடுவதையே அனைத்து தர்மங்களையும் கைவிடுவது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஓ, அகங்காரத்தை விடுவது. ஆமாம், உடல்தான் நான் என்ற பொய்யான அடையாளத்தை முற்றிலுமாக விட்டுவிட்டு ஆத்மஸ்வரூபமாக இறைவனோடு ஒன்றிணைவதே உண்மையான சரணாகதியாகும். ஆக அவர் செயல்களை விடச் சொல்லவில்லை, செயலை செய்கிறோம் என்ற கருவத்தை விடச் சொல்கிறார். அற்புதம். அகங்காரத்தின் துறவரமே உண்மையான சரணாகதி, கடமைகளின் துறவரம் அல்ல. இது மிக தெளிவான ஒரு விளக்கம். அப்படித்தானே? ஆமாம். இந்த ஆழமான தத்துவ பயணத்தை நாம் நிறைவு செய்யும் தருணத்தை நெருங்கிவிட்டோம். இந்த 18 அத்தியாயங்கள் கொண்ட மாபெரும் உரையாடலை கேட்டு முடித்த பிறகு இதை விவரித்துக் கொண்டிருக்கும் சஞ்சயன் தனது இறுதி வார்த்தைகளாக ஒரு மிக ஆழமான கருத்தை பதிவு செய்கிறான் அல்லவா? உங்களின் குறிப்புகளில் அது மிக அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு கீதையின் உரையாடலை விவரித்து வந்த சஞ்சயன் ஒட்டுமொத்த கீதைக்குமான ஒரு முத்தாய்ப்பான முடிவுரையை தருகிறான். அது என்ன முடிவுரை? எங்க யோகேஸ்வரனான கிருஷ்ணனும் வில்லேந்திய அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கு நிலையான வெற்றியும் வளமும் தர்மமும் நிச்சயமாக இருக்கும் என்கிறான். இதன் உட்பொருள் என்ன? இதன் உட்பொருள் என்றால் அர்ஜுனன் என்பது நமது செயல்படும் ஆற்றல், தளராத முயற்சி. கிருஷ்ணர் என்பது தெளிவான தத்துவ ஞானம். எங்கு சரியான ஞானமும் முயற்சியும் ஒன்றாக இணைகிறதோ அங்கே வெற்றி உறுதி என்பதே பிரபஞ்ச உண்மையாகும். அதாவது ஞானமும் உழைப்பும் சேர வேண்டும். ஆம், வெறும் ஞானத்தை வைத்துக்கொண்டு சும்மா இருந்தாலும் பயனில்லை. தெளிவான ஞானம் இல்லாமல் வெறும் கடின உழைப்பை கொடுத்தாலும் பலனில்லை. உழைப்பும் தெளிவும் இணைய வேண்டும். மிகவும் ஆழமான கருத்து. இன்று நாம் பார்த்தவை வெறும் பழங்கால தத்துவங்கள் அல்ல. அவை இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மன அழுத்தத்திற்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் பின்னால் உள்ள உளவியலை தெளிவுபடுத்தும் வழிகாட்டுதல்கள். நிச்சயமாக. இறுதியாக உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்கிறோம். நாம் முன்னதாக ஒரு செயல் நடப்பதற்கான 5 கூறுகளைப் பற்றி பேசினோம் அல்லவா? ஆம், உடல், அகங்காரம், கருவிகள், முயற்சி மற்றும் தெய்வம். சரியாக சொன்னீர்கள். அந்த 5வது கூறுதான் இறுதி முடிவை தீர்மானிக்கிறது என்றால், நாம் அன்றாடம் பெருமையாக பேசிக்கொள்ளும் சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீவில் என்பது உண்மையிலேயே நம்மிடம் இருக்கிறதா? இது ஆழமான கேள்வி. நாம் பயன்படுத்தும் கருவிகளும் நமது உடலும் பிரபஞ்சமும் சேர்ந்து ஒரு செயலை செய்து முடிக்கின்றன. நாமோ அந்த VR கேம் விளையாடுபவரைப் போல நாம் தான் எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம் என்று நம்பி சந்தோஷப்படுகிறோம் அல்லது தோற்றுவிட்டோம் என்று அழுகிறோம். உண்மைதான். அப்படியானால் நாம் அனைவருமே தன்னாட்சியாக இயங்குவதாக நினைத்துக்கொண்டு ஒரு பெரிய நாடக மேடையில் நாம் யாருடைய கட்டுப்பாட்டிலோ இயங்கும் வெறும் கதாபாத்திரங்கள் தானா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆழமான சிந்தனை. அடுத்த முறை உங்கள் அலுவலகத்திலோ வீட்டிலோ ஒரு பெரிய வெற்றியை அடைந்துவிட்டு இதை நான் தான் சாதித்தேன் என்று நீங்கள் பெருமைப்படும்போது இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆழமான தத்துவ பயணத்தில் எங்களோடு இணைந்து உங்கள் சிந்தனைகளை விரிவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு விரிவான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.